யாருடன் கூட்டணி என்பது குறித்து ராமதாஸ் இன்று அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி அதிமுகவின் கூட்டணியில் ஏற்கனவே இருப்பதால் ராமதாஸ் அந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. யாருடன் கூட்டணி என்பது குறித்து ராமதாஸ் இன்று அறிவிக்க இருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனரான ராமதாஸ் இன்று அறிவிக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல தந்தை ராமதாசும் மகன் அன்புமணி ராமதாஸுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏறத்தாழ ஒரு வருடத்துக்கு மேல நீண்டுட்டு இருக்குது. தன்னோட பேரன் முகுந்தனுக்கு அந்த கட்சியில ஒரு மிக பெரும் பதவியை கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை, மைக்க ஸ்டேஜிலே எரிஞ்சிட்டு போகிற அன்னைக்கு ஆரம்பிச்சது தந்தை மகன் பிரச்சனை. இதுல மகன் கட்சி தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸை போட்டு அதன் அடிப்படையில மாம்பழ சின்னம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு, அதிமுக பாஜக உள்ள கூட்டணிக்கு போய் சேர்ந்தாரு. அதன் அடிப்படையில் அவர் சட்டமன்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிறதும் தற்போது ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் கடந்த 28 இன்னைக்கு 28 இல்லையா, 28 அன்னைக்கு கூட்டணி குறித்து அறிவிக்குவோம் அப்படின்னு சொல்லி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தெரிவிச்சிருந்தாரு. திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்த நிலையில பாமகவோட கலந்தாய்வு கூட்டத்துல தான் இந்த மாதிரி ஒரு செயல் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலில் எப்படி பணியாற்றுறது, என்ன மாதிரி யுக்திகள் அப்படிங்கறது கேட்டு எல்லாரும் அதன்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக அந்த கலந்தாய்வு கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு தெரிவிச்ச அவரு, எந்த கட்சியோட கூட்டணி என்பதை அன்னைக்கு 26ஆம் தேதி அன்னைக்கு முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான களம் இன்னும் சரியா அமையல. அதனால நேரம் வரும்போது உங்களுக்கு தெரியாமலா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினதுக்கு இருக்கும்னு சொல்லி இருமுறை பதிலளித்தாரு டாக்டர் ராமதாஸ். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட உள்ள பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கிற நிலையில ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பலமுறை திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருந்துட்டு வந்த நிலையில இந்த முறை மகன் அதிமுக இருக்கிற ஒரு சூழ்நிலையில தந்தையும் அதே கட்சியில் இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவான ஒரு சூழ்நிலையே காணப்படுது. இதனை அடுத்து அவர் இன்னைக்கு திமுகவில் இணையலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்டவர் இணைஞ்சு அதன் அடிப்படையில் திமுக பலம் கண்டுட்டு வர நிலையில தற்போது ராமதாஸ் அந்த திமுகவில் இணைஞ்ச அதுக்கு மேலும் கொஞ்சம் பலம் கூட்டுற வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த சேலம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பெல்ட்ல பாமகவுக்கு கணிசமான ஒரு வாக்கு வங்கிகள் உண்டு. இந்த வாக்கு வங்கிகளானது அன்புமணி ராமதாஸுக்காகட்டும் அல்லது ராமதாஸுக்காகட்டும் இரு தரப்புக்குமே ஓரளவுக்கு சரிசமமான வாக்கு வங்கி உண்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவங்க அப்பா மகன், அதாவது தந்தை மகனுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையில மகன் அதிமுக பக்கமும் தந்தை திமுக பக்கமும் போகும் பட்சத்துல வாக்குகள் சிதறக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுமே தவிர அதுல பெரிய அளவுல ஒன்றும் மாற்றங்கள் இரு கட்சியிலுமே பெரிய அளவுல பாமக தரப்பிலான வாக்கு வங்கி ஒரு பெரிய அளவுல ஒரு கணிசமான இதை கை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ராமதாஸ் தன் ஏற்கனவே திராவிட கட்சிகள் கூட கூட்டணி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்க நிலையில அவர் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.